வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நான் பெண்ணாயிருந்து வரேன். என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க? பாப்பாவுக்கு ரைட் சைடில் வந்து காது வந்து சுத்தமாக கேட்குது சார். சரி. அந்த ப்ராப்ளத்துக்கு எத்தனை டெசிபல் ஹியரிங் லாஸ்ல இருந்ததுங்க குழந்தைக்கு? 90% சார். இன்னொரு காதுங்க? இன்னொரு இன்னொரு தான் இருக்குது சார். சுத்தமாக இல்லைங்க சார். இல்லை, இந்த சைடு 30 இருந்தது இல்லைங்க? 30 அதான் அதுவே 30 இருந்தது. பட் ஆனால் சரி. சுத்தமாக அதை கேட்கல. கேட்கல. ஓகே. என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? பார்த்தேன் சார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி அப்படிலாம் நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க. சரி. ஸோ எனக்கு அது பெருசாக விருப்பலை சார். உங்களோட ஓகே. ஆட் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் சார். சரி. சரி ஒன்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட்டு எடுத்தால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ 9 மந்த்லேயே எனக்கு கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் வருது. ஓகே. அதாவது 90 டெசிபல் ஹியரிங் லாஸ்ட்டில் இருந்த காதில் இப்போ மெதுவாக பேசினாலும் கேட்குது. சார் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாப்பா இப்போ கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே. குழந்தைக்கு என்ன வயசாச்சுங்க? இப்போ 7 வயசுங்க சார். எந்த 7. ஓகே. இப்போ நாங்கள் கரெக்டாக நாங்கள் கண்டுபிடிச்சது 6 வயசு அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சோம். அப்போ தான் கண்டுபிடிச்சோம், எனக்கு தெரியல. சரி. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு 8 மாதம் 9 மாதத்துல எனக்கு கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் இருக்கனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை. சரி. ஏன் மிஷின் வைக்கலைங்க? சார் மிஷின் எனக்கு அது உடன்பாடு சார். இது இப்போ இங்கே வந்தது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் நான் சீக்கிரம் வந்திருப்பேன் சார். சரி. ஓகே. மிஷின் வைக்கிறது பண்ணுறதா அது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இது எனக்கு திருப்தியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ மாதம் ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க? இன்னும் 1 இயர் சொன்னாங்க சார். ஆனால் இப்போது இந்த ரிசல்ட் கொஞ்சம் நல்லா பாப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணனால ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்தே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி. ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.